ஜிஎஸ்டிலையும் சிறிய வியாபாரிகளுக்கு மாத்திரம்தான் பெனிஃபிட் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. சிறு அளவில் சேவை செய்கிறவர்கள், ப்ரொஃபஷ்னல்ஸ், அவங்க இன்ஜினியரிங் ப்ரொஃபஷனலாக இருக்கலாம், இன்டீரியர் டெக்கரேஷன் ப்ரொஃபஷனலாக இருக்கலாம், மெடிக்கல் ப்ரொஃபஷனலாக இருக்கலாம், அக்கௌண்டிங் ப்ரொஃபஷனலாக இருக்கலாம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ப்ரொஃபஷனல், சிறிய அளவில் சேவை செய்கிறவர்கள். இந்த சிறிய அளவில் சேவை செய்கிறவர்களுக்கும் ஜிஎஸ்டிலையும் பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க, இன்கம் டேக்ஸ்லையும் பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. ஜிஎஸ்டியில் எப்போ பெனிஃபிட் கொடுத்தாங்க? ஜிஎஸ்டியில் பெனிஃபிட் கொடுத்தது 1/4/2019 தான் கொடுக்குறாங்க. 50 லட்சத்திற்கு உள் நீங்கள் சேவை செய்கிறவர்கள், நீங்கள் உங்களுடைய தொழில் சேவைங்கிற அந்த சர்வீஸ்ங்கிற டெஃபினேஷனுக்குள்ளே வருது. உங்களுடைய ஆண்டு சேவையோட மொத்த பில்லிங் 50 லட்சத்துக்குள்ளே தான் இருக்குது. அப்படிங்கும்போது என்ன சேவை வரி, அதாவது குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸில் ஜிஎஸ்டியில் என்ன சொல்கிறாங்க, இது வரைக்கும் 31 மார்ச் வரைக்கும் என்ன சொன்னாங்க, 18% ஜிஎஸ்டி வரி கட்ட வேண்டும் அப்படிங்கிற லெவலில் தான் இருந்துச்சு. இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எடுத்துக்கலான்னு இருந்துச்சு. ஸோ இவங்களாம் ஸ்மால் அளவில் சேவை செய்வவங்கள இவங்களை போய் ஜிஎஸ்டி ரிட்டர்னை ஃபைல் பண்ணு, 18% டேக்ஸ் கட்டு, இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எடுத்துக்கோனா இவங்களுக்கு இது ஒரு கஷ்டமான வேலையாக இருக்கிறது. அப்போ இவங்களுக்கு மிகவும் சுலபமாக செய்வதற்கு அரசாங்கம் புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கு. அது என்ன திட்டம் அப்படின்னா, இந்த சிறிய அளவில் சேவை செய்வர்கள் ஆண்டுக்கு 50 லட்சத்திற்கு, நாட் 50,000, 50 லட்சத்துக்கு மேல் சேவை செய்யவில்லை. அதாவது ஒரு நாளைக்கு, ஒரு மாதத்திற்கு 4 லட்சம், 4,10,000, 4,15,000 சேவை செய்கிறாங்க. இந்த அளவுக்கு சேவை செய்கிறவர்களுக்கு 6% சேவை வரியாக கட்டினா போதும். இன்புட் டாக்ஸ் கிரெடிட் கிடையாது, ஆனால் 6%. 18% எங்கே, 6% எங்கே? அப்போ கிட்டத்தட்ட 1/3 ஆஃப் த டேக்ஸ் ரேட்டுக்கு குறைச்சிட்டாங்க. 18லேருந்து 6க்கு குறைச்சிட்டாங்க குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸில். ஆனால் இவங்களுக்கு வருமான வரியில் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பெனிஃபிட் கொண்டு வந்துட்டாங்க. என்ன பெனிஃபிட் கொண்டு வந்துட்டாங்க? 2016-17 கிட்டத்தட்ட என்ன பெனிஃபிட் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இந்த சிறிய அளவில் சேவை செய்கிற ப்ரொஃபஷனல்ஸ் இவங்களுக்கு உங்களுடைய வியாபாரம் 50 லட்சத்திற்குள்ளே இருக்குது, உங்களுடைய சேவை 50 லட்சத்தில் இருக்குன்னா நாங்கள் உங்களை எந்த கணக்கும் கேட்க மாட்டோம். ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கான்ட்ராக்டர் இருக்கார், ஒரு ஆர்கிடெக்ட் இருக்கார், இல்லை ஒரு மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்டர் இருக்கார், இல்லை ஒரு கம்ப்யூட்டர் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் இருக்கார், இல்லை ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஸ்மால் லெவலில் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறாரு. இவங்களெல்லாம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் 50 லட்சத்துக்குள்ளே பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன செலவாகுதுன்னு நாங்கள் கேட்கல, உங்களுடைய வருமானத்தில் 50% இன்கமாக டிக்ளேர் பண்ணிடுங்க, 50% நாங்களே செலவாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு அரசாங்கம் சொல்லிது. அப்போ ஒரு யோசிப்போம், ஒரு சிறு தொழில் சேவை செய்வோர், ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் படிச்சுட்டாரு, அவர் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறாரு, இல்லை ஒரு ஹார்ட்வேர் கம்ப்யூட்டர் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியராக ஒரு தொழில் சேவை ஆரம்பிக்கிறார். ஒரு மாதத்திற்கு ஒரு 1.5 லட்ச ரூபா பிஸ்னஸ் பண்ணுறாரு, இல்லை 2 லட்ச ரூபா பிஸ்னஸ் பண்ணுறாரு வச்சுப்போம். ஆண்டுக்கு ஒரு 25 லட்ச ரூபா பிஸ்னஸ் பண்ணுறாரு. அதாவது ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து முடிச்சுட்டு ஒரு ஆண்டு 2 ஆண்டு எங்கேயாவது வெளியில் அனுபவம் எடுத்துக்கிட்டு ஒரு சாதாரண தனி ஒரு டவுன்லேயோ இல்லை ஒரு சிட்டிலேயோ ஒரு சாஃப்ட்வேர் சர்வீசஸோ இல்லை ஒரு ஹார்ட்வேர் மெயின்டெனன்ஸுக்கோ சர்வீஸ் எடுத்துக்கிறார். இந்த மாதிரி ஒரு இன்ஜினியர் ஒரு 25 லட்ச ரூபா பண்ணுறார். அப்போ அவருக்கு இந்த சட்டம் என்ன சொல்லுது? 25 லட்ச ரூபா பண்ணுறவருக்கு சேவை வரியாக நீ 6% கட்டிடு, உடனே நான் எந்த கேள்வியும் கேட்கல, ஜிஎஸ்டியில் 6% கட்டிடு நீ பண்ணுற சர்வீஸுக்கு. வருமான வரியில் நீ 25 லட்சம் பண்ணேன்னா 12.5 லட்சம் இன்கம். ஆனால் இந்த 12.5 லட்சம் இன்கத்தில் வருமான வரி சலுகையில் கொடுத்த சேவிங்ஸு, ஹவுசிங் லோனில் கொடுத்த இன்ட்ரெஸ்ட் பெனிஃபிட்டு, இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிற வருமானத்துக்கு மாத்திரம் நீ டேக்ஸ் கட்டினா போதும்னு சொன்னேன் என்றால், கிட்டத்தட்ட அவருக்கு 12.5 லட்ச ரூபா வருமானத்தில் 4.5 லட்ச ரூபா வருமானத்துக்கு டேக்ஸே கட்ட வேண்டாம், 8 லட்ச ரூபா வருமானத்துக்கு டேக்ஸ் கட்டினா போதும். அப்போ அந்த 8 லட்ச ரூபா வருமானத்துக்கு கிட்டத்தட்ட 72,500 ரூபா தான் டேக்ஸ் கட்டுறாரு. அப்போ யோசிச்சு பாருங்க, 12 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சிறு தொழில் சேவை செய்வோர்
25 லட்சம் ரூபாய்க்கு அவர் சேவை செய்கிறாரு, 12.5 லட்சம் ரூபாய்க்கு வருமானம் காட்டு, டாக்ஸ் வருமான வரி சட்டத்தில் கொடுத்துருக்கிற பெனிஃபிட் எல்லாம் எடுத்துக்கோ. எடுத்ததுக்கு அப்புறம் அதாவது நீ சேவிங்ஸு, மெடிக்கல் இன்சூரன்ஸ் பெனிஃபிட்டு, ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட் பெனிஃபிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபா தான் உனக்கு இது நிகர வருமானம் வரும். இந்த நிகர வருமானத்தில் டேக்ஸ் கட்டினேன்னா போதும், எந்த கேள்வியும் கேட்க மாட்டோம். ஜிஎஸ்டி டேக்ஸ் மாத்திரம் 6% தனியாக கட்டிடு. அப்போ சிறிய சேவை செய்வோர்களுக்கும் பெனிஃபிட் வந்து ஜிஎஸ்டி வரியிலையும் இந்த ஆண்டுலேருந்து கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து சிறிய சேவை செய்வர்களுக்கு வருமான வரி சட்டத்திலையும் 2016-17 இந்த பெனிஃபிட்டை கொண்டு வந்துட்டாங்க. அப்போ சிறிய சேவை செய்வர்களுக்கு இந்த 4-5 ஆண்டுகளில் அதிகமான பெனிஃபிட் வந்து வருமான வரி சட்டத்திலையும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது, ஜிஎஸ்டி சட்டத்திலையும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பது மிகவும் வரவேற்கத்தக்க ஒன்று என்பதை நம்ம யாராலையும் மறுக்கவே முடியாது. இது உண்மை. என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? அத்தனை கட்சி கூவி கூவி அழைச்சு இன்னைக்கு கூட்டணி சேர்த்திட்டு இருக்காங்க. யுத்தம் செய்ய மாட்டேன்னு போயிட்டேன்னு சொன்ன கோவலைன்னு சொல்லுவாங்க. आप में से किसी ने कहा था कि राफेल सीईओ has said People of Tamil Nadu are remarkable. தேர்தல் திருவிழா 2019 6 பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள். தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள், சில படங்கள், சில தகவல்கள். தினமலர் நாளிதழில் மட்டுமே. தினமலர், உண்மையின் உரைக்கல்.